அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும். இந்த காணொளி மிக முக்கியமாக உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய உறவுகளுக்காக, ஐக்கிய ராஜ்யத்துக்கு ஏற்கனவே வந்தவர்கள், வருவதற்காக ஆவலாக எதிர்பார்த்து ஏமாந்து போனவர்கள், காசுகளை கொடுத்து பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் ஒரு கண்விழிக்கச் செய்யும் காணொலியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். என்னால் முடிந்த தகவல்களை உங்களுக்கு இது சம்பந்தமாக தருவதற்காக முயற்சி செய்கின்றேன். கடந்த சனிக்கிழமை ஐக்கிய ராஜ்யத்தில் ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் நிகழ்கின்றது. உலகளாவிய ரீதியிலே மக்கள் பயத்தால் பீதியால் மிகவும் வியந்து பார்க்கிறார்கள். வெளிநாட்டவர்களுக்கு என்ன நிகழப் போகிறது? ஐக்கிய ராஜ்யத்தில் தற்போது வாழக்கூடிய வெளிநாட்டவர்களுடைய நிலை என்ன? அண்மையில் இங்கு வர காத்துக் கொண்டிருக்கும் வெளிநாட்டவர்கள், தமிழ் பேசக்கூடிய உறவுகள், மற்ற ஏனைய நாட்டவர்கள் எல்லோரும் மிகவும் சந்தேகத்துக்குள்ளான ஒரு மனநிலை இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவை அனைத்துக்கும் பதிலளிக்கும் முகமாக இந்த வீடியோ அமைய போகிறது. எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டவனாக உங்களை வீடியோவுக்குள் அழைத்து செல்லும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்டி. நண்பர்களே, ஐக்கிய ராஜ்யத்தில் கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் பற்றி பலரும் பல கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் நிகழ்வதற்கான காரணம் என்ன? இதனுடைய உள்நோக்கம் என்ன? இது ஒரு இஸ்லாமோபியாவுக்கான ஒரு ஆர்ப்பாட்டமா, அல்லது ஒட்டுமொத்த வெளிநாட்டவர்களை விரட்டி அடிக்கும் ஒரு ஆர்ப்பாட்டமா, அல்லது இது ஒரு வெறும் தொடக்கம் மட்டும்தானா? இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. அவற்றை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு முன்னதாக, ஐக்கிய ராஜ்யத்தில் தற்போது இமிகிரன்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கான அண்மையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அது மிக முக்கியமானதாக இருக்கும். எனவே அந்த விஷயத்தை பார்த்துவிட்டு அந்த போராட்டத்தை பற்றி சற்று சிந்திக்கலாம். முதலாவதாக, ஐக்கிய ராஜ்யத்துக்கு கேஹோம் விசாவுக்கு ஆட்களை எடுத்தார்கள். கடந்த ஒரு அரை தசாப்தமாகவே ஐக்கிய ராஜ்யத்துக்கு மக்கள் வெள்ளோட்டமாக உலகளாவிய ரீதியில் கேஹோம் விசா, ஸ்கில் விசான்னு சொல்லி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நம் தாயகத்து உறவுகள், அதிகமானவர்கள் இந்தியர்கள், இலங்கையர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் துபாயில வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து, சவுதியில வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து, கட்டார்ல வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் பிறகு ஐக்கிய ராஜ்யத்துக்கு வந்து அந்த காசுகளை எல்லாம் அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த நாட்டில் வாழ முயற்சி செய்து அவர்களுடைய குடும்பத்தையும் இங்கு கொண்டு வந்து செட்டில் ஆகும் கனவோடு பலர் வந்தார்கள். ஆனால் அவை அனைத்தையும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக, தவிடு பொடியாக்கும் விதமாக தற்போது அதனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் மாறப்பட்டிருக்கிறது. கவலைக்குரிய விஷயம். சென்ற ஜூலை மாதம் 2025க்கு பிறகு கேஹோம் விசா முற்றாக நிறுத்தப்பட்டு விட்டது. அப்போது ஏற்கனவே கேவர்கஸ் விசா கேட்டகரியில் வந்தவர்களுடைய நிலை என்ன? 2028 வரை அவர்கள் இருப்பவர்கள் அவர்களுடைய விசாக்களை நீடிப்பித்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு யாருடைய விசாக்களும் நீடிக்கப்படாது. அதற்கு பிறகு யாரையும் இந்த நாட்டுக்கு கேவர்கஸ் என்ற கேட்டகரியிலும் எடுக்க மாட்டார்கள் என்பதுதான் தற்போதைய நிலைப்பாடு. இப்படியான ஒரு பெரும் ஏமாற்றத்தை அந்த கடந்த சில வருடங்களாக வந்த மக்களுக்கு இந்த ஐக்கிய ராஜ்யம் விதித்துள்ளது. இது ஒரு சுயநலமான ஒரு முடிவாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சுயநோக்கத்தை கொண்டு மக்களை ஏமாற்றி, இவர்களுடைய நாடு குட்டிச்சோறாவி பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் நாட்டுக்குள் வருமானத்தை கொண்டு வர, வேலைக்கு கேர் செக்டர்ஸில் வேலைக்கு ஆட்கள் இல்லை என்ற சந்தர்ப்பத்தில் அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக ஒரு சுயநலமாக நம்மவர்களுடைய வெளிநாட்டவர்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஏமாற்றத்தை கொடுத்திருப்பது உண்மையிலேயுமே உலகளாவிய ரீதியில் கண்டனத்துக்குரிய ஒரு குற்றமாகும். இதை கண்டிக்க வேண்டும். என்றால் அப்படிப்பட்ட ஒரு சுயநலமான ஒரு போக்காக இதை நடந்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு அந்த குறைபாடு தீர்ந்து விட்டது. இப்பொழுது அவர்களுக்கு அதில் தேவைப்பாடு இல்லை. இதனால் கருவேப்பிலை போல மக்களை பாவிக்க முனைகிறார்கள். ஏற்கனவே வந்தவர்களை குட்டி வைக்கும் ஒரு நோக்கில்தானா இந்த புரொட்டஸ்ட் அமைந்தது என்பதையும் சிந்திக்க தோணுகிறது. சரி, அந்த புரொட்டஸ்டை பற்றி இன்னும் சிந்திப்பதற்கு முதலாக ஸ்கில் விசா பக்கத்தில் இவர்கள் என்ன மாற்றங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். கேர் செக்டர்ஸ் விசாக்கள்ல வந்தவர்களுக்கு மட்டும்தான் இப்படியான நெருக்கடிக்குள்ளாக்கி அவர்களுக்கு ஏமாற்றத்தை வழங்கினார்களா என்று பார்த்தால் அது மட்டுமில்ல, ஸ்கில் ஒர்க்கர்ஸ் விசால வந்தவர்களுக்கும் ஒரு கடுமையான மாற்றத்தை கொண்டு வந்து கடந்த வருடம் 38,700 பவுன்களாக இருந்த குறைந்தபட்ச சம்பளத்தை தற்போது அதை 41,700 உயர்த்தி இருக்கிறார்கள்.
அப்போது இந்த நாட்டில் 41,000க்கு மேலே சம்பளம் கொடுப்பதென்றால் இந்த நாட்டு மக்களையே பயன்படுத்தலாமே என்ற ஒரு கேள்வி அந்த நிறுவனங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமில்லை, அப்படிப்பட்டவர்களை வேலைக்கு வெளிநாட்டில் இருந்து அமர்த்துவதாக இருந்தாலும் கூட உள்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டர்ன்ஷிப்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாவற்றுக்கும் அந்த நிறுவனம் அவர்களுடைய பங்களிப்பை, அதாவது நிதி உதவிகளை வழங்கணும். அப்படியான ஒரு நிபந்தனையும் விதித்திருக்கிறாங்க. இப்படியான கட்டத்துல யார் முன் வருவான்? வெளிநாடுகளில் இருந்து இப்படி 41,700 பவுண்ட்கள் வருஷத்துக்கு சம்பளத்தை கொடுத்து இப்படியான ரெஸ்ட்ரிக்ஷனோட, அதே நேரத்துல NHS உடைய கட்டணங்களும் அதிகரித்து வரக்கூடியவர்களுக்கான மற்ற விஷயங்கள், விசா ஃபீஸ் எல்லாவற்றையும் அதிகரித்த நிலையில வரக்கூடியவர்களும் சிந்திப்பார்கள். அதே நேரத்துல இதற்கு பிறகு வேலைக்கு யார் ஸ்பான்சர்ஷிப் தருவார்களோ அவர்களும் முன்வர மாட்டார்கள். இப்படியான ஒரு கட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஐக்கிய ராஜ்யத்தின் புதிய அரசு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியிலையும் இன்னும் ஸ்கில் விசால மக்கள் ஏதோ ஒரு முயற்சியை செய்து அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளில் இருந்து இங்க யூகேல வந்து அவர்கள் சம்பாதித்த மூளை, அறிவு, திறமை, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்டுல எப்படியாவது PR எடுத்து செட்டில் ஆகணும்னு சொல்லி அந்த கனவோட வந்தாங்களே, அவங்களுக்கு வச்சாம் பாரு ஒரு பெரிய ஆப்பு. அது என்ன தெரியுமா? இவ்வளவு காலமா அவர்கள் இந்த நாட்டுல 5 வருடங்கள் இந்த தொழில்களை செய்து கொண்டு வாழ்ந்து விட்டால் இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன் என்ற ஸ்டேட்டஸோடு அவர்களுக்கு PR வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அதனை இப்போது 10 வருடமாக நீடித்திருக்கிறது இந்த அரசு. அப்போது இவ்வளவு விடயங்களை இந்த நாட்டுடைய தேவைக்காக எங்களுடைய மக்களை பாவித்து விட்டு எங்களுடைய மக்களுக்கு கொடுத்த ஏமாற்றத்தை பாருங்கள். கருவேப்பிலை போல பாவித்து விட்டு கை கழுகும் ஒரு சந்தர்ப்பமாகவே நான் இதை காண்கின்றேன். இதோடு நின்று விடல, ஸ்டூடெண்ட் விசால கூட கை வச்சிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் விசால பல மாற்றங்களை பண்ணி கொண்டு வந்து இறுதியாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 வருட காலம் அவர்களுடைய ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கு பிறகு 2 வருஷம் ஒர்க் பெர்மிட் கொடுத்து வேலை செய்யும் வாய்ப்பை கொடுத்திருந்தது. அந்த வாய்ப்பை இப்போது 18 மாதங்களுக்கு சுருக்கி எதிர்வரக்கூடிய ஜனவரி 2026 இருந்து அதையும் அமுல்படுத்த போகிறார்கள். அப்போது அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, அதற்கு பிறகு ஒரு ஸ்பான்சரை தேடி 41,700 பவுண்ட்களுக்கு சம்பளத்துக்காக ஒரு வேலையை தேடிக்கொண்டு அவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை இந்த நாட்டில் செய்து 10 வருடம் தாண்டி PR எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படியாப்பட்ட ஒரு ஆப்பை கொடுக்குறான்னு பாருங்க வெளிநாட்டு மக்களுக்கு. அப்ப இந்த நாட்டுல எங்கெங்கேயோ படிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சேர்த்த காசு எல்லாம் வீணடிச்சு இங்க வரக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பரிசுகள் தான் இந்த நாட்டினுடைய புதிய சட்டங்களின் மாற்றங்கள். எனவே இதையும் தாண்டி இன்னும் வர முயற்சிக்கக்கூடியவர்கள் சிந்திச்சு பாருங்க. தயவு செஞ்சு கேர் செக்டரில் வருவதற்காக யாரும் காசு பணங்களை கொடுத்து ஏமாற்றக்காரர்களிடம் ஏமாறிவிட வேண்டாம். யூகேக்கு ஜூலை மாசம் 2025 இருந்து கேர் ஹோம், கேர் விசா அந்த கேட்டகரிக்கு விசா யாருமே கொடுக்க மாட்டார்கள். இங்கு அனுமதியும் இல்லை என்பதை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். யாரும் பணம் காசுகளை கொடுத்திருந்தால் அவற்றை திரும்ப பெற்றுக்கொள்ளும் முயற்சிகளில் இப்போதே ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லவிட்டால் பின்பு நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்பதை கூறிக்கொள்கின்றேன். இப்போது நாங்க மேட்டருக்கு வருவோம். இப்ப லீகலாக இந்த நாட்டுக்கு வரக்கூடியவர்கள் அனைவருக்கும் கருவேப்பிலை போல தன்னுடைய நாட்டினுடைய தேவை நிறைவு செய்வதற்கு கொள்வதற்காக முதியோர் இல்லங்களில் பார்ப்பதற்கு ஆள் இல்லை, அருவருப்பான வேலைகளை செய்ய இங்கே ஆட்கள் போதாமல் இருந்தது, தட்டுப்பாடாக இருந்தது. இவர்களுக்கு காசும் அதிகமாக செலவழிக்க முடியாது, கொடுக்க முடியாது. குறைந்த சம்பளத்தில் அந்த வேலையை அழகா செய்யக்கூடிய இளிச்சவாயர்கள் தேவை. எங்கள் நாட்டில் உள்ள பல பெண்மணிகள், பல்லாயிரக்கணக்கான பெண்மணிகள், உலகளாவிய ரீதியில் அதிகமான முஸ்லிம்கள், இந்துக்கள் எல்லோரும் வந்து இந்த நாட்டில் அந்த செய்ய முடியாத, யாரும் பங்கெடுக்காத அந்த கேர் ஹோம் ஒர்க்கர்ஸாக வந்து தியாகத்துடன் வேலை செய்து இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜையாக மாறிக்கொள்வதற்கான முயற்சியில் அவர்கள் பெரிய கனவு கண்டு வாழ்ந்தார்கள். அதை பாலாக்கி விட்டது போதாத மட்டுக்கு ஸ்கில் விசாவில் பல லட்சம் ரூபாக்களில், இந்தியா ரூபாக்களிலும் ஸ்ரீலங்கா ரூபாக்களிலும் பல வெளிநாட்டு பணங்களையும் கொடுத்து அந்த வறிய நாடுகளில் கஷ்டப்பட்டு படித்து அவர்களுடைய சொத்துக்களை இழந்து, பெற்றோரை பிரிந்து, உறவினர்களை பிரிந்து, தானும் தன்னுடைய பிள்ளை குட்டிகளும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி ஸ்கில் விசால அவர்களுடைய அனுபவத்தையும் படிப்பையும் திறமையும் கொண்டு வந்து இந்த நாட்டில் முதலீடு செய்த அந்த ஸ்கில் வேக்கர்ஸில் வந்த அவர்களுக்கும் பலத்த ஏமாற்றம் கிடைத்திருக்கிறது. 2028க்கு பிறகு பல குடும்பங்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேறும் ஒரு திட்டத்தை தான் இவர்கள் அமுல்படுத்தி இருக்கிறார்கள். இத்தனையும் செய்துவிட்டு இதனையெல்லாம் தாண்டி ஃபில்டராக எஞ்சி இருக்கும் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தான் கடந்த சனிக்கிழமை பிரிட்டிஷ் மக்கள் கொந்தளிச்சு வீதிகளில் இறங்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருப்பதும்
ஒரு மூளை சலவை என்றே நான் கூறுவேன். இந்த பிரிட்டிஷ் மக்களுடைய ஆர்ப்பாட்டமானது கடந்த சனிக்கிழமை லண்டனில் 1,00,000 தாண்டிய மக்கள் லண்டனின் வீதிகளில் குவிந்தபடி தேசியவாதத்தை நிலைநாட்டினார்கள். பரவாயில்லை, அவர்களுடைய நாட்டுக்கு அவர்கள் இரக்கமாக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கு இஸ்லாமியா போபியா தலையோங்கி இருந்தது. இமிகிரேஷனுக்கான கட்டுப்பாடை விதிக்க வேண்டும் என்ற தொனியில் இனவாதம் பேசப்பட்டது. இமிகிரேஷனால் இந்த நாட்டுக்கு அடைந்த நன்மைகள் மறைக்கப்பட்டது. நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்ளப்பட்டது. இப்படிப்பட்ட பல விமர்சனங்களை தாண்டி இதை முன்னெடுத்து நடத்திய வலதுசாரி அமைப்புகளின் தலைவரான அந்த டொமி ரொபின்சன் அவருடைய பின்னணி என்ன என்பதை இப்போது மக்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கிறது. அவரை இஸ்ரேல் காசு கொடுத்து அவரை ஆட்டி வைக்கிறது என்று ஒரு கருத்து நிலவுகிறது. இன்னொரு பக்கம் வெளிப்படையாகவே அந்த போராட்டத்தின் போதே ஈலான் மாஸ்க் லைவ்ல வந்து தொடர்பு கொண்டு மக்களோடு பேசினார். அதனுடைய பின்னணி என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய அவசியமில்லை. இவை அனைத்தும் இஸ்ரேல் இந்த நாடுகளை ஆட்டுகின்றது. ஐரோப்பிய நாடுகளை, அமெரிக்காவை ஆட்டி வைக்கக்கூடிய இஸ்ரேல் அவர்களுடைய பணபலத்தால் இந்த முஸ்லிம்களையும் குட்டி வைக்க முனைகின்றனவா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து பார்க்கும் போது லீகலாக இந்த நாட்டுக்கு வந்தவர்களையும் அவர்களுடைய வேலைகளை அவர்களால் இந்த நாட்டுக்கு எடுக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துவிட்டு அவர்களை குட்டி வைக்க நினைக்கும் இந்த புதிய ரூல்ஸ் ரெகுலேஷன் புதிதாக இந்த நாட்டுக்கு இல்லீகலாக வரக்கூடியவர்களுக்கும் கூட பல தடைகளை விதித்தது. அவர்களுக்கான ஹாஸ்டல்களை கேன்சல் பண்ண போகிறது. போட்டில் வரக்கூடியவர்களுக்கு முழுமையாக ரிஜெக்ட் பண்ணி அவர்கள் டிபோர்ட் பண்ண போகிறது. இப்படியான இல்லீகலாக வரக்கூடியவர்களுக்கும் தஞ்சம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு அது இன்னொரு பேசப்படக்கூடிய ஒரு செக்டர். அதற்கு நாங்கள் ஒருபோதும் குரல் கொடுக்கவில்லை. அது கூடாதுதான். அதை தடுக்க வேண்டும் தான். அதை தடை செய்வதில் நாங்களும் இணக்கம் தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த நாட்டுக்கு லீகலாக வந்தவர்களை இப்படி கருவேப்பிள்ளை போல பாவிப்பது பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய குற்றம். இத்தனையும் புரிந்துவிட்டு இந்த டொமி ரொபின்சனுடைய இந்த கூட்டணி வலதுசாரி இந்த முற்போக்கு சிந்தனைவாதிகளுடைய இந்த போராட்டத்தினூடாக தேசியவாதம் என்ற ரீதியிலே இனவாதம் அங்கே அரங்கேற்றப்பட்டதுதான் கவலையான விஷயம். எனவே அங்கே இஸ்லாமோபியா அரங்கேறப்பட்டதுதான் கவலையான விஷயம். இந்த போராட்டத்துக்கு வந்த லட்சக்கணக்கான மக்கள் சிந்திக்க வேண்டும். லண்டனில் ஆர்ப்பாட்டம் என்பது ஒவ்வொரு கிழமையும் லட்சக்கணக்கான மக்கள் குவியக்கூடிய இடம்தான். இது ஒரு பெரிய ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. என்றாலும் எஞ்சியிருக்கும் மக்களுக்கு இவர்கள் விடுக்கின்ற ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். லீகலாக இந்த நாட்டில் இருப்பவர்கள் நீங்கள் எல்லோரும் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை அச்சுறுத்தும் ஒரு போராட்டமாக நான் பார்க்கிறேன். இது கவலை அளிக்கிறது. எங்களால் வாங்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வாங்கிவிட்டு எங்களுக்கு தர வேண்டிய பாராட்டையும் தராமல் இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டு பொருளாதாரத்துக்கு, இந்த நாட்டின் கல்விக்கு, இந்த நாட்டின் செக்யூரிட்டிக்கு எவ்வளவு முதுகெலும்பாக வெளிநாட்டில் இருந்து வந்த இந்துக்கள், முஸ்லிம்கள், அந்நிய சமூகம் பாடுபட்டிருக்கிறது என்பதை மறந்து ஐக்கிய ராஜ்யம் நடக்கிறதா என்பதுதான் இங்கே கேள்வி. என்றாலும் இந்த போராட்டத்துக்கு வந்தவர்களும் டொமி ரொபின்சனுக்கு பின்னால போனவர்களும் இந்த நாட்டின் அரசாங்கமோ அல்லது அரச உத்தியோகபூர்வமான ஒரு சமூகமோ அல்ல. ஆனால் அரசு எங்களை குட்டி வைக்க இப்படிப்பட்டவர்களை உருவாக்கிறதா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களில் உங்களுக்கும் ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காணொலியில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள். வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள், ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள், புதிதாக வந்தவர்கள், அல்லது இந்த நடந்து முடிந்த ஆர்ப்பாட்டங்களை பற்றிய ஒரு வேற கண்ணோட்டத்தில் சிந்திக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அடுத்த பதிவில் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய மார்க்க அடிப்படையில் எங்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு கர்மம் இந்த நாட்டில் இருக்கிறது. அதற்கான பெரும் தொகை பணத்தை இந்த நாட்டில் அறவிடுகிறார்கள். பல துறைகள் அதில் சம்பந்தப்படுகிறது. இவ்வாறுபட்ட நிலையில் நீங்கள் புதிதாக வந்தவராக இருந்தாலும் பழையவர்களாக இருந்தாலும் இதில் கரிசனை கொண்டு அது பற்றிய விஷயங்களை தேடி பார்ப்பதும் உங்களுடைய கடமை. எனவே அது பற்றிய ஒரு வீடியோவை இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் நான் அடுத்ததாக பதிவேற்றம் பண்ண நினைத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நேரம் காலம் அனுமதிக்கும் விடத்து அதை உங்களுக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த காணொளி நிறைய பேருக்கு பல சந்தேகங்களை தீர்த்திருக்கும், சில உண்மைகளை உணர்த்தி இருக்கும் என்று நம்புகின்றேன். இன்னொரு காணொளி சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்தீன், ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டர் நகரில் இருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே.